ஒரு வீரனும் ஒரு இளவரசியும் விதியால் இணைந்தனர். இது மகாபாரத பெரும் கதைத்தொடரின் அத்தியாயம் 13. திருதராஷ்டிரன் குருடனாக இருந்ததால் அரியணைக்கு புதிய வாரிசை தேடினார் பீஷ்மர். அந்த தேடலின் முடிவில் வீரமும் நியாயமும் நிறைந்த பாண்டு அரசனாக தேர்ந்தெடுக்கப்பட்டான். பீஷ்மர் அவனுக்காக மணமகளை தேடினார். அந்த தேடல் குந்தி தேசத்தின் அரண்மனையில் முடிந்தது. அங்கு நடந்தது ஒரு சுவயம்வரம். வீரர்களால் நிரம்பிய மண்டபம், மின்னும் கண்கள், சங்கங்கள் முழங்கும் ஓசை. அந்த கூட்டத்தில் குந்தி அவளது பார்வையை பாண்டுவில் நிறுத்தினாள். அவன் கண்களில் இருந்தது தைரியமும் இதயத்தில் இருந்தது நேர்மையும். அவள் அவனை தேர்ந்தெடுத்தாள். அரண்மனை முழுவதும் மகிழ்ச்சி நிறைந்தது. அரசின் கூட்டணியை வலுப்படுத்த பீஷ்மர் மதுரா நாட்டின் இளவரசியான மாத்ரியை பாண்டுவின் 2வது ராணியாக வரவேற்றார். அவள் அழகும் அமைதியும் நிறைந்த முகத்துடன் அரண்மனையில் நுழைந்தாள். அவர்களின் இணைவு விதியின் புதிய பாதையை திறந்தது. அந்த பாதையில் காத்திருந்தது ஒரு சாபம். அந்த சாபம் என்ன? அடுத்த அத்தியாயத்தில் தெரிந்து கொள்ளுங்கள்.